வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு ஃபேண்டசி காமெடி படமா வந்திருக்கிற ராக்கசா. 2000 வருஷ அரக்க சாபம் ஒரு கிராமத்தை எப்படி பாடாப்படுத்துது. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல ராகாவரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு 2000 வருஷமா ஒரு அரக்கனோட சாபம் ஒண்ணு இருக்குது. அந்த கிராமத்துக்கு எப்ப 3 அறிகுறிகள் தெரியுதோ அப்ப அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒரு பாலடைஞ்ச கோட்டைக்கு யாரோ ஒருத்தங்களை பலியா அனுப்பணும். ஒரு நாள் அந்த அறிகுறிகள் அந்த கிராமத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்துதான் அமெரிக்காவுல இருந்து ஹீரோ அந்த கிராமத்துக்கு வராரு. அங்க அவருக்கு காதல் தோல்வி ஏற்படுது. இதுக்கப்புறம் அவருடைய காதல் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் என்ன, அந்த அரக்கனோட சாபத்துக்குள்ள ஹீரோ எப்படி வராரு, கடைசியா அந்த கிராம மக்களை அவரு காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல ஹீரோவா சங்கீத் சோபன் தான் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய எனர்ஜி மற்றும் காமெடி டைமிங் இது ரெண்டுமே இந்த படத்துக்கு பெரிய பலமாவே இருக்குது. இந்த மொத்த படத்தையுமே அவரு நல்லாவே தாங்கி நின்றுக்கிறாரு. படத்துல வெண்ணிலா கிஷோர் மற்றும் கெட்டப் சீனு இவங்க 2 பேரோட காமெடி காம்போ இந்த படத்துல பல இடங்கள்ல நல்லாவே ரசிக்க வைக்குது. இந்த படம் 2 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் படத்துல வர கோட்டை சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஆகட்டும், இது எல்லாமே ப்ரொடக்ஷன் வைஸா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல ஆபாசம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லாம சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டுட்டு வந்ததுக்கு டைரக்டரை நீங்க நல்லாவே பாராட்டலாம். படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட கதைகளத்துல புதுமை அப்படின்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாவே கெஸ் பண்ண முடியுது. படத்தோட முதல் பாதி ரொம்பவே பொறுமையா தான் மூவ் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் இந்த படம் பிக்கப் எடுக்கவே ஆரம்பிக்குது. படத்துல சீரியஸா வர வேண்டிய இடங்கள்ல காமெடிய இவங்க கட்டாயப்படுத்தி திணிச்சிருக்கிறாங்க. படத்தோட பின்னணி இசைய இன்னுமே பெட்டரா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க, தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.